அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 3,15,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புவியில் மனித இனம் முகப்பொழிவு எவ்வாறு நடந்து உள்ளது, முகப்பொழிவு மாற்றம் பல் பல்வேறு காலகட்டங்களில் இருந்த அந்த நிலை முகப்பொழிவாக இன்று உள்ள மனித இனத்திற்கு உள்ள அந்த முகப்பொழிவு மாறும் காலம் என பயந்துள்ளனர். மொராக்கா என்ற இடத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் பயின்றுள்ளனர். இந்த பதிவுகள் நாம் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு பதிவாகும். தமிழ் மொழியில் இது போன்ற பதிவுகள் வேறெண்ட அதிர்விலிருந்து கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து இன்று 3,15,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொடர்ந்த இந்த பதிவு மனித இனம் எவ்வாறு புவியில் இந்த பேரண்ட வெடிப்பிலிருந்து காணும் பேரண்ட வெடிப்பிலிருந்து எவ்வாறு இந்த புவி நிலைத்து 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 480 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் உயிரினங்கள் தோன்றி அந்த உயிரினங்கள் எவ்வாறு நிலைப்பட்டு மனித இனம் தோன்றிய இந்த காலகட்டத்தில் பின்னர் மனித இனம் தோன்றிய பல்வேறு உயிரினங்கள் தோன்றி மனித இனங்களும் அதற்குண்டான தனது பதிவினை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பதிந்துள்ளனர். சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் என்ற அந்த பல்கலைக்கழகத்தின் பதிவினை தொடர்ந்து தங்களுக்கு இந்த பதிவில் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். பல்வேறு மாற்றங்கள் இன்று நாம் காணும் இந்த அறிவியல் ஆன்மீகம் இரண்டையும் ஒருங்கிணைக்கும் பணியாக இந்த பணி. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவரும் அறிவியலில் நம்பிக்கை உள்ளவரும் கல்விசார் நிலைக்குழுவும் ஒருங்கே தொகுக்கப்பட்ட இந்த பதிவு தமிழ் மொழியில் தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இந்த பதிவு நாம் மேற்கொள்வது ஒன்றாக இருந்த இந்த நிலப்பகுதி எவ்வாறு அந்த புவி தோன்றிய காலகட்டத்திலிருந்து பனி உருகி இந்த நிலம் நீர் பிரிந்து செல்லும் அந்த புவி அடித்தட்டு நிகழும் இன்றைய நிகழ்வு ஒரு அடித்தட்டாக புவி அடித்தட்டு நகரும் சூழல் எல்லாம் தொடர்ந்து நாம் காணக்கூடிய இந்த பதிவுகள் மூலம் எவ்வாறு கண்டங்கள் துண்டங்களாக பிரிந்துள்ளது என்பதனை இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 3,15,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் முகப்பொழிவில் எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது என்பதனை ஜெபல் ஹெர்வுட் என்ப அந்த மொராக்கா தளத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி பதிவு ஒன்று பதிந்துள்ளனர். இவை மனித பல்லமைப்பு, மூளை, நமது முக அமைப்பு இவையெல்லாம் ஒரு அறிவுசார் நிலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு நிலையாகும் என பகிர்ந்துள்ளன. இந்த பதிவு ஜெபல் ஹெர்வுட் தளம் நேரடியாக இந்த தேதியிட்ட இந்த கரியமில அந்த பதிவினின் மூலம் இந்த மத்திய கற்கால கூட்டங்களில் அந்த ஒன்றாக இருந்த இந்த பதிவு எல்லாம் இதன் மூலம் காணலாம். ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த பதிவுகள், இந்த பதிவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பல்வேறு வகையான மனித இன அந்த கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெபல் ஹெர்வுட் என்ற இடத்திலிருந்து அறியப்பட தற்கால மனிதர்கள் போல முகமாற்றம் அடைந்துள்ளது என்பதன் பல்லமைப்பு, மூளையின் நீளம், மூளையின் அந்த முகப்பொழிவு எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நிலைகளில் உணவுப் பொருட்கள் வாழும் சூழ்நிலைகளாம் எவ்வாறு அந்த மலையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பல்வேறு வகையான அடித்தள மண்வெட்டி அதில் முக அமைப்புகள், மனிதர்களுக்கு உண்டான முக அமைப்புகள் மாறும் காலம் என இந்த காலத்தினை பயந்துள்ளனர். இந்த அறிவுசார் இந்த பழமையான இந்த கண்டுபிடிப்பு கருவிகள் மனித இன தோற்றத்தின் மத்திய கற்காலம் காலப்போக்கில் எவ்வாறு ஒவ்வொரு இடமாக பிரிந்து அந்த மனித இனம் தோன்றிய அந்த காலகட்டத்தில் தற்கால மனிதர்கள் முகமாக மாறியுள்ள அந்த தன்மையினும் மூளையின் நீளம் தொன்மையானதாகவும் இந்த காலகட்டத்தில் பகிர்ந்துள்ளதாக 3,15,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இவை கண்டுபிடிப்பு கிட்டத்தட்ட 1960 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 22 மனித இன புதைவடிவ எச்சங்களை இந்த தளத்திலிருந்து கண்டுபிடித்தும் இந்த புதைவடி வடிவங்கள் கிட்டத்தட்ட 3,00,000 ஆண்டுகள் பழமையானவை என மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என 3,00,000 ஆண்டுகள் உள்ளது என உலக அளவில் கல்விசார் நிறுவனங்களும் தொகுக்கப்பட்டு அந்த ஒரு பதிவாக இந்த பதிவினை காணலாம். இவையெல்லாம் நமக்கு மனித இன உயிரிகள் கிட்டத்தட்ட மனித இன தோற்றம் 1,00,000 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளியது என்று சொல்லலாம். இந்த பின்னுக்கு தள்ளியது என்றால் நமது மனித உயிரியல் நடத்தையில் ஏற்படும் பல்வேறு புதை வடிவங்கள் அந்த எச்சங்களிலிருந்து
எவ்வாறு முகப்பொலிவாக மனித இனப்பல் மூளை எவ்வாறு சிறந்து கண்டுபிடிப்பு பல்வேறு கருவிகள் மூலம் எவ்வாறு பயன்படுத்தியுள்ளனர், இந்த கருவிகளினால் ஏற்படும் பல்வேறு மாற்றங்களை இந்த பதிவு மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். 3,15,000 ஆண்டுகளுக்கு முன்பு என இந்த பதிவு கூறுகிறது. அவற்றுக்கு உண்டான ஒரு பதிவாக நமது இந்த செயல்மன்ற பதிவினை ஒரு சிறு பாவினமாக அந்தாதி எதிகை பாவினமாக நாங்கள் பகிர்ந்து கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மாறும் நிலை தரும் கருத்தின் படிவும் ஆறுதல் கூறும் வகை. இவை மனித இனத்துக்கு ஒரு ஆறுதல் கூறும் வகையாக கருத்தில் கொண்டு கண்டறிதல் காலத்தில் மாறும் வரையறை உண்டு உடுத்தி வாழும் நம்முயிர் கண்டதென்னவோ ஒரு துளி ஆண்டு பல வாயினும் தொடர்பில் தொழிலாகும் என நாம் அறியலாம். கண்டறிதல் காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் நாம் கண்டறிந்து பல்வேறு அந்த தொழில்நுட்ப கருவிகள் அதை எவ்வாறு உண்டு உடுத்தி வாழும் நம் உயிர் இனம் மனித இனம் கண்டதெனவோ ஒரு துளி ஆண்டு பல வாயினும் தொடர்பில் தொழிலாகும். தொழில்நுட்ப உதவி தேடல் வழிபாடு செய்யும் முறை இலக்கு ஆழி பெருங்கடல் சூழ் உலகம் வழி வந்தவை கண்டதிலும் மாறும். கண்டதிலும் என்ற அந்த கண்டமாக மாறும் அந்த சூழலிலும் நாம் இன்றைய காலகட்டத்தை அறிவியல் பாங்கில் கண்ணோட்டமாக நாம் பார்க்கும்போது எவ்வாறு ஒவ்வொரு மனித இனம் பல்வேறு உயிரினங்கள் தோன்றி அந்த மாறும் நிலையெல்லாம் வழி வந்த அந்த கண்டத்தில் புவி அடித்தட்டில் இருந்து மேல்தட்டு நமக்கு பல்வேறு விண்ணுலக செயல்கள் எல்லாம் எவ்வாறு மாறும், அந்த மாறும் தன்மையில் புவி அடித்தட்டு மாறும் தன்மையும் புவி தோற்றம் மாறும் தன்மையெல்லாம் நாம் காணும் அந்த நிலை. மாறும் நிலை தரும் கருத்தின் படிவம் ஆறுதல் கூறி தரும் வகை ஆறும் ஊரும் பேரும் புகழும் வறுமையும் செழிப்பும் நீரின் அளவு. இந்த நீரின் ஏற்பட்ட அந்த மாறுதல்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்பட்டவை. வறுமையும் செழிப்பும் நீரின் அளவும் அளவு வெளி நிலை காட்டும் வள நுண்ணறிவு செயல்பாடு பயிற்சி. இவ்வாறு அந்த மனித இன பொழிவு மாறும் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு மூளையின் வளர்ச்சி நிலை பெற்று அளவு வெளி நிலை காட்டும் வள நுண்ணறிவு செயல்பாடு பயிற்சி உளவியல் ஒளியியல் உயிருக்கு உயிராக வளரும் மதிப்பு இயல்பு மிகும் என இந்த காலகட்டத்து பதிவாக இந்த செயல்மன்ற பதிவினை பதிந்து எங்களிடமிருந்து இந்த பதிவு மீண்டும் ஒரு முறை கூறி இந்த விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த இரு அடி சொற்களாக மாறும் நிலை தரும் கருத்தின் படிவும் ஆறுதல் கூறுமுக கண்டறிதல் காலத்தில் மாறும் வரையறை உண்டு உறுத்தி வாழும் நம்முயிர் கண்டதெனவோ ஒரு துளி ஆண்டு பல வாயினும் தொடர்பில் தொழிலாகும். தொழில்நுட்ப உதவி தேடல் வழிபாடு செய்யும் முறை இலக்கு ஆழி பெருங்கடல் சூழ் உலகம் வழி வந்தவை கண்டதிலும் மாறும் நிலை தரும் கருத்தின் படிவும் ஆறுதல் கூறி தரும் வகை ஆறும் ஊரும் பேரும் புகழும் வறுமையும் செழிப்பும் நீரின் அளவு வெளி நிலை காட்டும் வளர் நுண்ணறிவு செயல்பாடு பயிற்சி உளவியல் ஒளியியல் உயிருக்கு உயிராக வளரும் மதிப்பு இயல்பு மிகவும் என பயின்று இந்த 3,15,000 ஆண்டுகளுக்கு முன்பு முகப்பொழிவு எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்பதனை இந்த நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பல்கலைக்கழகம் கூறியதை தங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனித இனம் வாழும் இந்த சிறப்பான ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அறிந்து புரிந்து நமது நடவடிக்கையில் மேலும் சிறப்புற செய்வோம் என கூறி இந்த 3,15,000 ஆண்டுகளின் பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.